காவ்யா. மற்றும் மீண்டும் வரவேற்கிறோம். நாம் முந்தைய அமர்வுகளில் வேகம், இயக்கத்தின் இரண்டாவது விதி மற்றும் இரண்டாவது இயக்க விதியின் பயன்பாடுகள் பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது இயக்கத்தின் மூன்றாவது விதி மற்றும் வேகத்தை பாதுகாத்தல் பற்றிய சில தகவல்களை காண்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வை முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயக்கத்தின் மூன்றாவது விதி வேகத்தை பாதுகாத்தல். முக்கிய வார்த்தைகள்: இயக்கம், படை, செயல், எதிர்வினை, வேகம். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். இயக்கத்தின் முதல் 2 விதிகள். பயன்படுத்தப்பட்ட விசை எவ்வாறு இயக்கத்தை மாற்றுகிறது மற்றும் விசையை நிர்ணயிக்கும் முறையை நமக்கு வழங்குகிறது. மூன்றாவது இயக்க விதி ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மீது விசையை செலுத்தும் போது இரண்டாவது பொருள் உடனடியாக முதல் மீது மீண்டும் ஒரு விசையை செலுத்துகிறது. இந்த 2 சக்திகளும் எப்போதும் அளவில் சமமாக இருக்கும், ஆனால் திசையில் எதிரெதிர். 2 எதிரெதிர் சக்திகள் செயல் மற்றும் எதிர்வினை ஜோடிகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த சக்திகள் வெவ்வேறு பொருட்களில் செயல்படுகின்றன மற்றும் ஒரே பொருளில் இல்லை. நீங்கள் ஓய்வில் நின்று சாலையில் நடக்கத் தொடங்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் உங்கள் கால்களால் விசையை பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் கீழே உள்ள சாலையை பின்னோக்கி தள்ளுங்கள். சாலை உங்களை முன்னோக்கி நகர்த்த உங்கள் கால்களில் சமமான மற்றும் எதிர் சக்தியை செலுத்துகிறது. செயல் மற்றும் எதிர்வினை சக்திகள் எப்போதும் சம அளவில் இருந்தாலும் இந்த விசைகள் சம அளவுகளின் முடக்கங்களை உருவாக்காது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு சக்தியும் வெவ்வேறு நிறை கொண்ட வெவ்வேறு பொருளின் மீது செயல்படுவதே இதற்கு காரணம். ஒரு துப்பாக்கி சுடப்பட்டால் அது புல்லட்டின் மீது முன்னோக்கி விசையை செலுத்துகிறது. புல்லட் துப்பாக்கியின் மீது சமமான மற்றும் எதிர் விசையை செலுத்துகிறது. இதன் விளைவாக துப்பாக்கியின் பின்னடைவு ஏற்படுகிறது. துப்பாக்கி தோட்டாவை விட அதிக நிறை கொண்டதாக இருப்பதால் துப்பாக்கியின் முடக்கம் புல்லட்டின் முடக்கத்தை விட மிக குறைவு. ஒரு மாலுமி ஒரு படகில் இருந்து குதிக்கும் போது இயக்கத்தின் மூன்றாவது இயக்க விதியை விளக்கலாம். மாலுமி முன்னோக்கி குதிக்கும் போது படகில் உள்ள சக்தி அதை பின்னோக்கி நகர்த்துகிறது. இரண்டு பந்துகள் A மற்றும் B
நிறை m கீழ் இலக்க a மற்றும் m கீழ் இலக்க b என்று வைத்துக்கொள்வோம். முறையே u கீழ் இலக்க a மற்றும் u கீழ் இலக்க b இன் வெவ்வேறு வேகங்களில் ஒரு நேர்கோட்டின் ஒரே திசையில் பயணிக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். மேலும் அவை மீது வேறு எந்த வெளிப்புற சக்திகளும் செயல்படவில்லை. u கீழ் இலக்க a பெரியது u கீழ் இலக்க b ஐ விட மற்றும் இரண்டு பந்துகளும் ஒன்றோடு ஒன்று மோதட்டும். t நேரம் நீடிக்கும் மோதலின் போது பந்து A பந்தில் F கீழ் இலக்க AB விசையை செலுத்துகிறது மற்றும் B பந்தில் A பந்தில் F கீழ் இலக்க BA விசையை செலுத்துகிறது. VA என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் V கீழ் இலக்க B என்பது முறையே மோதலுக்கு பின் A மற்றும் B ஆகிய இரண்டு பந்துகளின் வேகம் என்று வைத்துக்கொள்வோம். மோதலுக்கு முன்னும் பின்னும் பந்து ஏவின் வேகம் m கீழ் இலக்க a ஆகும். u கீழ் இலக்க a மற்றும் m கீழ் இலக்க a v கீழ் இலக்க a முறையே. மோதலின் போது அதன் வேகத்தின் வட்ட அடைப்புக்குறிக்குள் f கீழ் இலக்க ab மாற்ற விகிதம் இருக்கும். m கீழ் இலக்க a v கீழ் இலக்க a கழித்தல் v கீழ் இலக்க a கீழ்கோடு t. இதேபோல் மோதலின் போது பந்து b வட்ட அடைப்புக்குறிக்குள் f கீழ் இலக்க ba வேகத்தின் மாற்ற விகிதம் இருக்கும். m கீழ் இலக்க b v கீழ் இலக்க b கழித்தல் u கீழ் இலக்க b கீழ்கோடு t. மூன்றாவது இயக்க விதியின்படி b பந்தில் a பந்து செலுத்தும் f கீழ் இலக்க ab இன் விசையும் a பந்தில் b பந்தால் செலுத்தப்படும் f கீழ் இலக்க ba விசையும் ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிரெதிராகவும் இருக்க வேண்டும். எனவே f கீழ் இலக்க ab ஈடு கழித்தல் f கீழ் இலக்க ba. m கீழ் இலக்க a v கீழ் இலக்க a கழித்தல் u கீழ் இலக்க a கீழ்கோடு t ஈடு கழித்தல் ma v கீழ் இலக்க b கழித்தல் u கீழ் இலக்க b கீழ்கோடு t. இதை தீர்த்த பிறகு நாம் பெறுகிறோம் m கீழ் இலக்க a u கீழ் இலக்க a கூட்டல் m கீழ் இலக்க b m கீழ் இலக்க b ஈடு m கீழ் இலக்க a v கீழ் இலக்க a கூட்டல் m கீழ் இலக்க b m கீழ் இலக்க b. வட்ட அடைப்புக்குறிக்குள் m கீழ் இலக்க a u கீழ் இலக்க a கூட்டல் m கீழ் இலக்க b u கீழ் இலக்க b என்பது மோதலுக்கு முன் a மற்றும் b ஆகிய இரண்டு பந்துகளின் மொத்த வேகம் மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் m கீழ் இலக்க a v கீழ் இலக்க a கூட்டல் m கீழ் இலக்க b v கீழ் இலக்க b மோதலுக்கு பிறகு அவற்றின் மொத்த வேகம். இரண்டு பந்துகளின் மொத்த வேகம் மாறாமல் அல்லது பாதுகாக்கப்படாமல் இருப்பதை நாம் கவனிக்கிறோம். வேறு எந்த வெளிப்புற சக்தியும் அவற்றில் செயல்படாது. உந்தத்தின் பாதுகாப்பு விதி கணினியில் நிகர வெளிப்புற விசை இல்லாத நிலையில் அமைப்பின் வேகம் மாறாமல் இருக்கும் என்று கூறுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இயக்கத்தின் மூன்றாவது விதி ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர்வினை உள்ளது என்று அவை இரண்டும் வெவ்வேறு உடல்களில் செயல்படுகின்றன என்றும் கூறுகிறது. செயல் மற்றும் எதிர்வினை சக்திகள் எப்போதும் சம அளவில் இருக்கும். இந்த சக்திகள் சம அளவுகளின் முடக்கங்களை உருவாக்காது. ஒரு தனிப்பட்ட அமைப்பில், அதாவது நிகர வெளிப்புற சக்தி இல்லாத இடத்தில் மொத்த வேகம் பாதுகாக்கப்படுகிறது.